வணக்கம். நம்ம வேதம் மாதிரி பழைய நூல்களை படிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால ஒரு பெரிய உலகமே ஒளிஞ்சிருக்கலாம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த மறைஞ்சிருக்கிற அர்த்தங்களை திரைச்சறதுக்கு என்ன சாவி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பழங்கால நூல்களை படிக்கும்போது பொதுவா அதோட வார்த்தைகளை மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா ஒருவேளை நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்றோமோ? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கே ஆரம்ப புள்ளி. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு பெரிய பிரச்சனைய இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. வேதத்தோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்காம வெறும் வார்த்தைகளை மட்டும் படிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? செத்து போன யானைய வாங்கிட்டு வர மாதிரி. அதோட பாரம் மட்டும்தான் நமக்கு இருக்கும், அதுல இருக்கிற சந்தோஷம் கிடைக்காது. இதத்தான் உயிரில்லாத எழுத்துக்களை வாசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம முதல்ல சந்திக்கிற அந்த தடை என்னன்னு கொஞ்சம் விவரமா பார்ப்போம். உண்மையான புரிதலே இல்லாம வெறும் வார்த்தைகளா மட்டும் படிக்கிறது, அதுதான் இந்த உயிரற்ற எழுத்து வாசிப்பு. சரியான ஒரு புரிதல் இல்லாம வேதங்களை படிக்கிறது ஒரு லெக்சர் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற பூனை மாதிரி தான் சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, அந்த பூனைக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் பார்க்கும், கேட்கும், ஆனா ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு அதுகிட்ட இல்ல. வேதங்களை அணுகும்போது நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். ஓகே, தடைய பத்தி பார்த்துட்டோம். அப்போ நம்ம இலக்கு என்ன? அதை நாம முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுவா அறிவு அப்படின்னு நாம சொல்றது ஒரு 3 பகுதி கொண்ட ஒரு ப்ராசஸ். 1 அறிபவர், அதாவது சப்ஜெக்ட். 2 அறியப்பட வேண்டிய பொருள், அதாவது ஆப்ஜெக்ட். 3 அந்த அறியற செயல்முறை. இது 3ம் தனித்தனியா இருக்கும். நாம அறிவை பார்க்குற விதம் இதுதான். ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி. அறிபவர், அறியப்படுற பொருள், அறியற செயல்னு 3ம் தனித்தனி புள்ளிகள். நம்ம இலக்கணத்துல எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலைன்னு பிரிக்கிற மாதிரி தான் இதுவும். ஆனா வேதங்கள் சொல்ற ஞானம் இருக்கு பாருங்க, அது இதுல இருந்து டோட்டலா வேற. அது அறிவைப் போல இப்படி துண்டு துண்டா இருக்காது. அதுல அறிபவர், அறியப்படுற பொருள், அறியும் செயல்முறை, இது 3மே ஒரே நேரத்துல உன்னோட ஒண்ணு கலந்து ஒரு முழுமையான உணர்வு நிலையா இருக்கும். ஞானங்கிறது அந்த சின்ன முக்கோணத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. அது இந்த முழு பிரபஞ்சத்தையுமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. சுருக்கமா சொன்னோம்னா அது அறிவையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான உணர்வு நிலை, ஒரு முழு வட்டம். சரி, நம்ம இலக்கு என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. வாங்க, அந்த இலக்கை அடையறதுக்கான வழிகாட்டி, அதாவது மேப்பை பார்ப்போம். வேத இலக்கியங்களோட உண்மையான கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வேதங்கள்ல முக்கியமா 4 நூல்கள் இருக்கு. ரிக்வேதம் மூலமன்றங்களையும் செய்யுள்களையும் சொல்லுது. சாமவேதம் அதோட இசை வடிவத்தை பத்தி பேசுது. யஜுர்வேதம் சடங்குகள் எப்படி செய்யணும்னு சொல்லுது. அதர்வண வேதம் இந்த 3ஐயும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு விளக்குது. ஆனா விஷயம் அதோட முடியல. இந்த 4 வேதங்களும் தனித்தனி புக்ஸ் கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்கள்னு துணை நூல்கள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான அமைப்பு. நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு என்னன்னா, இந்த எல்லா நூல்களையும் தனித்தனியா பார்க்கறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரின்னு மூல நூல் சொல்லுது. அப்படி பார்த்தா அதுல இருக்கிற உண்மையான முழுமையான ஞானம் நமக்கு கிடைக்காமலே போயிடும். சரி, இப்போ நாம இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு வர்றோம். வேதங்களோட ஆழமான அர்த்தத்தை திறக்கிறதுக்கு தேவையான கருவிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இந்த ஆழமான மறைஞ்சிருக்கிற அர்த்தத்தை நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதோ அதுக்கான 6 திறவுகோள்கள். இதுக்கு பேரு வேதாங்கங்கள். வேதங்களோட உண்மையான அர்த்தத்தை திறக்க நமக்கு யாப்பிலக்கணம், சடங்கு முறை, இலக்கணம், சரியான உச்சரிப்பு, வானியல், அப்புறம் ஒரு சொல்லோட மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற சொற்பிறப்பியல், இந்த 6 சாவியும் கண்டிப்பா தேவை. இப்போ இந்த சாவிகளை வச்சு துறந்தா என்ன கிடைக்கும்னு ஒரு சூப்பரான உதாரணத்தோட பார்க்கலாம். இங்க தான் அசல் மேஜிக்கே இருக்கு. ஆரண்யக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு காட்டுல நடக்கிற ஒரு சொற்பொழிவு அப்படிங்கிறது வெறும் வெளிப்படையான அர்த்தம். ஆனா அதோட ஆழமான மறைபொருளான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம் எப்படி 2 அடிப்படை தத்துவங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டதுங்கிறத விளக்குது. இந்த 2 அர்த்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? இந்த ஆழமான அர்த்தம் எங்கிருந்து வந்துச்சு? அரணிங்கிற வார்த்தையிலிருந்து. அரணின்னா வேத காலத்துல நெருப்பை உண்டாக்குறதுக்கு பயன்படுத்துற ஒரு மரக்கட்டை. ஒண்ணு மேல இன்னொன்னு வச்சு கடைஞ்சா எப்படி நெருப்பு வருதோ அதே மாதிரி 2 தத்துவங்கள் ஒன்னோட ஒண்ணு சேரும்போது தான் பிரபஞ்சமே உருவாகுதுங்கிறது தான் இதோட மறைபொருள். இன்னொரு பவர்ஃபுல் உதாரணம் பார்க்கலாம். ரிக்வேதம் அப்படின்னு உடனே நம்ம மனசுக்கு வர்றது ஒரு புத்தகம். ஆனா அதோட உண்மையான மறைபொருளான அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ளிருந்து வர்ற நம்ம சுவாசத்தோட குரல். அப்போ அது ஒரு பொருள் இல்ல, அது ஒரு செயல்பாடு. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா,
வேதம்ங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, அது ஒரு உயிருள்ள ஞான அமைப்பு. நாம சரியான சாவிய வச்சு திறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், வெறும் 2 வார்த்தைகள்ல இவ்ளோ பெரிய மறைபொருள் இருக்குன்னா, இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற மற்ற பழங்கால நூல்கள்ல இன்னும் எவ்வளவு ஞானம் திறக்கப்படாம நமக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ?